அக்யூஸ் மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, தனியா இருக்க. உன் கையில நீளமா ஒண்ணு கொடுத்துருக்காங்களே, ரொட்டி சொல்றதுக்கா? எடுத்துட்டு போய் துப்பாக்கியா? ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதுன்னு இந்த போலீஸ் வேலைக்கு வரல. ஆரிஃப் யாரா இவன்? திருச்சி கேங்ஸ்டர். மாதம்பட்டி ஒரு மனைவி இருக்கும் பொழுது இரண்டாவது மனைவியா ஏதோ கல்யாணம் பண்ணியிருக்காரு. அது தகாத உறவுனால வந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க. கேள்வி கேட்டது சொல்றதுதான், எனக்கு தெரியாது. படிக்கிறதையோ கேட்கறதையும் யூடியூப்ல பார்க்கறதையும் இருக்குது. அதை சரி கட்டுறதுக்காக கல்யாணம் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அவங்க முதல் மனைவி நான் 2 பிள்ளைங்க நான் இருக்கும்போது எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? இது என்னன்னாக்கா, இதை திரும்பவும் ஒரு மனுஷனுடைய புகழை டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் நான் இதை பார்க்குற ஆங்கிள் அந்த ஆங்கிளை நான் பார்க்கலங்க. நான் இதை வேற ஒரு ஆங்கிளை பார்க்குறேன். அதாவது நடிகையாக இந்த விஷயத்த நான் பார்க்கல, நான் ஒரு தாயாக இதை பார்க்குறேன். நான் ஒரு குழந்தையுடைய அம்மா. ஸ்ருதி இருக்காங்க. ஸ்ருதி யாருனாக்கா இந்த மாதம்பட்டி ரங்கராஜரோடைய ஒய்ஃப். அவங்க ஒரு லாயர். அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள். ஓகேயா? இப்போது இந்த ஜாய் கெசன்ட்ரான்றவங்க தான் இந்த மாதிரி இவரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. கல்யாணம் பண்ணிதான். ஓகே, 2 குழந்தைங்க பார்த்தா கை குழந்தைங்க கிடையாதுங்க. நல்லா வளர்ந்து ஒரு ஏஜில் இருக்காங்க. எல்லாமே கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது இந்த ஜாய் கெசன்ட்ரா எப்படி 2 குழந்தைங்களுக்கு அப்பனா லவ் பண்ணாங்க? பாயிண்ட் நம்பர் 1. கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்களே, இந்த 2 குழந்தைங்களுக்கு அப்பா மேலே எப்படி காதல் ஒருத்தங்களுக்கு வரும்? ஐதர் இவர் டைவர்ஸ் பண்ணி 2-3 வருஷம் ஆகி அதுக்கப்புறம் இவங்க மீட் பண்ணி இல்லை குடும்பமே வேணாம் வெளியில் வந்துட்டோமா அப்படின்னா நான் இந்த ஜாய் கெசன்ட்ரா பக்கம் பேசுறது நியாயம். அது இல்லை நான் விடோவர், அப்போ நான் கல்யாணமே ஆகாதவன் இவர் பொய் சொல்லி ஏமாத்திருந்து ஜாய் கெசன்ட்ரா ஆமாம் கல்யாணம் ஆனது சொல்லுங்க என்னை ஏமாத்திட்டார் அப்படியும் போடல போஸ்டிங். நான் இந்த விஷயத்த வேற மாதிரி பார்க்குறேங்க. எப்படி பார்க்க வரேன்னு சொன்னீங்கன்னாக்கா, இதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் கல்யாணம் ஆகி ஸ்ருதின்னு ஒருத்தங்க இவருடைய ஒய்ஃப், ஒரு லாயர், 2 குழந்தைங்களுக்கு அம்மா. ஜாய் கெசன்ட்ரா இவருக்கு காஸ்டியூம் டிசைனராக வந்திருக்காங்க. வந்த போதே இவர் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களுக்கு அப்பான்னு தெரிஞ்சு எப்படி அவர் மேலே இவங்க ஆசைப்பட்டாங்க? அது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இப்போது ஒரு வேலை இந்த மாதம்பட்டி ரங்கராஜோடைய ஃபேமிலியில் இது வெளிநாட்டில் இருக்குது, இவர் கல்யாணம் ஆகிற பேச்சுலர் மாதிரி காமிச்சார், ஏமாந்துட்டேன் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கில் கூட இவங்க சொல்லலை. ஸோ அதனால் இவங்க பக்கம் இந்த விஷயத்துலையும் என்னால் பேச முடியாது. இல்லை இவர் டைவர்ஸ் ஆகிடுச்சு, 2-3 வருஷமாக நாங்கள் டோட்டலாக பிரிஞ்சிருக்கோம், பேசக்கூட கிடையாது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா கூட இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். இவங்க மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு நான் இது ஒரு வார்னிங் கொடுக்குறேங்க. கல்யாணம் ஆன ஆம்பளைங்க மேலே கை வச்சா கூட தப்பு இல்லை, ஆனால் குழந்தைங்களோட அப்பா மேலே கை வச்சிங்க அது என்றைக்குமே உங்களுக்கு டேஞ்சரில் தான் போய் முடியும். நிச்சயமாக குழந்தைங்களோட வயிற்றுச்சல் வாங்கி கொட்டிக்காதுங்க, தப்பு தாங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. இவர் மட்டும் இல்லை, நிறைய இப்போ கூட ரீசெண்டாக 2-3 லீடிங் ஹீரோஸை கல்யாணம் ஆகி ஏதோ பொண்டாட்டிக்கு எனக்கு ஒரு சின்ன விரிசல், அதனால இவ ஹெல்ப் பண்ணா. இவங்களாம் யாரும் இல்லை, உங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் கவுக்க வந்த ஆட்கள் தான் இவங்களாம். இப்போ ஒன்றுமே கிடையாதுங்க. முதல் மரியாதை சினிமாவை எடுத்துக்கோங்க. அங்கே இவர் பெரிய ஆள், சிவாஜி அவர்கள் அந்த ஊருக்கே பெரிய ஆள் மாதிரி. ராதா இவரோட லவர். காரணம் என்னன்னு கேட்டால் வடிவகரசி அம்மா ஐயோன்னு கத்தி பேசிருப்பாங்க. இதனால அந்த படம் ஹிட்டு. அந்த படத்தில் கூட என்ன ஆகுது, ராதா வடிவகரசியை பார்த்து நான் தாண்டி ஒழுங்காக இருக்கேன், உன் புருஷன் என் பின்னாடி தான் வராரு, நீ கத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் இருந்தாலும் அந்த படம் இன்னைக்கு சூப்பர் ஃப்ளாப்புங்க, எழுதி வச்சுங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சுஹாஷினி, சிவகுமார், அதுக்கப்புறம் சுலக்ஷனா அவர்கள் நடித்த படம் சிந்து பைரவி. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சின்ன விரிசல். அந்த நேரத்தில் தான் சுஹாஷினி வராங்க. அந்த பட கிளைமேக்ஸில் என்ன நடக்குது, அவருடைய பேர், அவர் பெரிய ஒரு சிங்கர், என்னால் அவர் பேர் அழிஞ்சு போகக்கூடாது, அவருக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சுஹாஷினி விட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி காதல் கதைகளை அந்த காலத்துல நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது இங்கே சிவாஜி பெரிய மனுஷன், பேரை கெடுக்க விரும்பாத ராதா ஒரு பக்கம், இங்கே சிவகுமார் அவர்கள் பேரை கெடுக்க விரும்பாத சுஹாஷினி ஒரு பக்கம். ஆனால் இங்கே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பேரை கெடுக்க கெசன்ட்ரா இங்கே. இதை காதலாகவும் எங்களால் ஏற்றுக்க முடியலையே. ஸோ இதுக்கு அல்டிமேட் காஸ் அண்ட் ரீசன் இஸ் மணி. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. மணி மைண்டட் தான் இது ஃபுல்லாகவே ரீசன். ஓகேங்களா? இதில் எனக்கு இன்னொரு சின்ன ஞாபகம் வருது. 90s நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது ஒரு லீடிங்கான ஹீரோ, கல்யாணான ஒரு ஹீரோ, கல்யாணம் ஆகாத ஒரு ஹீரோயின், 2-3 படங்களில் நல்ல பேரா நடிச்சிருந்துருக்காங்க. இவங்க அஃபேர்ன்றது எல்லாம் பப்ளிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க அந்த ஹீரோ கிட்ட, பப்ளிக்காக வேணாம், என் மனசுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், என் ஆசைக்கு உங்கள் கையால் ஒரு தாலி கட்டுறீங்களா அவங்க கேட்டதுக்கு அந்த ஹீரோவை தாலி கட்டியிருக்கார். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஆனால்
அந்த லேடி ஆர்டிஸ்டுடைய மேக்கப் மேன், ஹேர் ட்ரெஸ்ஸர், அந்த மாதிரியான சோர்ஸ் வழியாக அது பப்ளிக்காக வந்துடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா இன்ன வரைக்கும் அந்த கதாநாயகனும் சேர்ந்தே நடிக்கல. இதுதான் உண்மை. ஸோ இந்த ஒரு மாடலை கூட அந்த கெசன்ட்ரா ஃபாலோ பண்ணியிருக்கலாம். இல்லை இன்ஸ்டா ஐடியில் இவங்க எதுக்காக இந்த போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதாவது அவங்க போட்ட ஃபோட்டோவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. தாலி கட்டிட்டு சிரிச்சுட்டு இவர் நிற்கிறார் ஒரு பக்கம். இந்த போஸ்டர் போட்டிருக்காங்க. கேட்டால் எப்போவோ கல்யாணம் நடந்துச்சு. ஒரு வருஷம் இருந்தால் கூட என்னங்க, ஸ்ருதி அவர் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணீங்க. கெசன்ட்ரா அவர்கள் வந்து ஒரு காலேஜ் பொண்ணோ, டீனேஜ் பொண்ணோ, அடல்ட் ஸ்டேஜோ கிடையாது. அவங்க வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆன ஒருத்தங்க. ஓகே, ஸோ இது செகண்ட் தான் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது கல்யாணம்னா என்ன, டிவோர்ஸ்னா என்ன, எல்லாமே தெரிஞ்சவங்க தான். ஓகேங்களா, இவர் ஒன்றும் ஏமாற்றி இவங்களே சொல்கிறாங்க. போட்ட 2வது போஸ்டிங்கில் சொல்லியிருக்காங்க, அது பசுமையான நினைவுகளோடு ஆரம்பித்தது இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னாக்கா, இவர் ஃபோர்ஸபிளாக அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணல, ஃபோர்ஸபிளாக பிளாக்மெயில் பண்ணி இவங்களை இந்த மாதிரி இருக்க சொல்லலை, ஒன்றுமே இல்லை. இவங்க தான் இவர் மேலே ஆசையாக போயிருக்காங்க. அவரு இவங்களுடைய ரிக்வெஸ்ட்டை மதித்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்துருந்துருக்காரு. அப்படி இவர் ஒரு ஸ்லையான பர்சனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு? ஐயோ, ஃபோட்டோக்களெல்லாம் போஸ்ட் பண்ண முடியாதுமா, அதெல்லாம் முடியாது, ஏதோ வரேன் போகிறேன் அவ்வளோதான், 4 பேர் தெரியாமல் வச்சுக்கணும், இந்த தாலி கட்டு, கல்யாணம் பண்ணி, இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லலையே. இல்லை இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, வயிறு இவ்வளோ பெருசாக தெளியிருக்கு, 6 மாதம் ப்ரெக்னன்சி. அப்படி மோசமானவராக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாரு? இல்லை குழந்தைய அபார்ட் பண்ணிவிடு, எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த குழந்தையெல்லாம் வேணாமா, எதுக்குமா, என் சொத்துக்கு வாரிசு தேவையான, அதையும் இவர் ஓகேன்னு தானுங்க சொல்லியிருக்காரு. பக்கத்தில் சிரிச்சுத்தானுங்க போஸ்டிங் போட்டிருக்கு. இதுக்கு மேலே இவங்களுக்கு என்ன வேணும், என்ன இவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, அதாவது அவர் ஒய்ஃப் ஸ்ருதிக்கு ஈக்குவலாக இவங்க வரணுமா. அதாவது ஷீ இஸ் ஆல்சோ ஒய்ஃப், ஐ எம் ஆல்சோ ஒய்ஃப் அப்படின்னு ஈக்குவல் கிளைமுக்கு இவங்க வராங்க. இவங்க இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, இவங்களுக்கே நல்லாவே தெரியும், விதவுட் அ ப்ராப்பர் டிவோர்ஸ் அடுத்த கல்யாணம் பண்ணிக்க சான்ஸே இல்லை. இது ஒரு பொம்மை கல்யாணம் மாதிரி சின்னதாக ஒரு விளையாட்டு நடந்து முடிஞ்சிருக்கு. இவங்க என்ன அல்டிமேட்லி எதிர்பார்க்குறாங்கன்னா, இது வந்து ஸ்ருதி அவர்கள் இரிட்டேட் ஆகணும். அதாவது அவர் ஒய்ஃப் இரிட்டேட் ஆகி டென்ஷன் ஆகி டிவோர்ஸை கொடுக்கணும், நான் வாழ முடியாதுன்னு சொல்லணும், குழந்தைங்களை தூக்கிட்டு போகணும். வேற வழி இல்லாமல் இவங்களோட அவரை வாழ அழைக்கிறாங்க, கம்பல்சரியாக இழுக்கிறாங்க அவர். இதுதான் நடக்கிற ஒரு விஷயம், வேற எதுவுமே கிடையாது. மட்டும் இல்லை, இவர் ஒரு நடிகரை சும்மா நடிக்கிறதுக்காக போஸ்ட் கொடுத்துக்கலான்னு இதை வந்து இவரை மாத்திருக்கலாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எவ்வளோ மேட்ரிமோனியல்ஸ் இருக்கு, மேட்ரிமோனியல் காலம்ஸ், அது இது. இவர் வந்து ஒரு செலிபிரிட்டி ஷெஃப். அப்படி இருக்கும்போது பெரிய பெரிய ஆளுங்க, ஈவன் இந்த பிரதமர் மோடி கூட இவர் சமைச்சு கொடுத்துருக்காரு வீட்டுக்கு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கும் சமைச்சு கொடுத்துருக்காரு. இனிமேல் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது வாங்கங்க, அவர் நல்லா இருக்காங்க பார்க்கறதுக்கு, 2 பேரும் ஜோடியா நின்றுங்க, மாலையை போட்டுங்க, மேட்ரிமோனியல் காலம், அதுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுக்குறீங்களா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். அப்படின்னு இவர் சொல்லி கூட சமாளிக்கலாமே. அதை சொல்லலையே இன்னும். அவர் நினச்சிருந்தா இப்படி ஒரு போஸ்டிங்கை போட்டுட்டு உண்மையிலாம் மாற்றிருக்கலாம். அவர் அதை செய்யலை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறாங்க, இவங்க இப்போ சுமந்துட்டு இருக்காங்க, கெசன்ட்ரா, ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். இவங்களுக்கு இப்போ தெரியாதுங்க வலி, டெலிவரி ஆகும் பாருங்க, அப்போ தெரியும் அந்த வலி. அதே நேரத்தில் 2 குழந்தைங்களை பெற்ற மாதம்பத்தியோடைய ஒய்ஃப் எவ்வளோ துடிச்சிருப்பாங்க அந்த 2 குழந்தைங்களை பெற்று போட. அந்த 2 குழந்தைங்களுடைய அம்மாவுக்கு துரோகம் பண்ணணும்னு என்ன மனசோட இவங்க நினச்சிருப்பாங்க சொல்லுங்க. ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா மென் ஆர் வீக் தாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த மென் ஆர் வீக், தே வாண்ட் பி ஸ்ட்ராங். ஓகேங்களா, அப்படி இருக்கும் போது ஒரு சின்ன ரிஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்தால் அது உள்ளே வந்து பூந்துடுறதா? அதுதான் நான் கேட்குற கேள்வி. அந்த பொண்ணுக்கு நீங்கள் நிகரே கிடையாது. இது வந்து நீங்கள் எப்போ யோசிப்பீங்க, நீங்கள் என்னையும் சேர்த்து யோசிப்பீங்க உங்கள் டெலிவரி டைமில். ஸ்ருதியை பற்றி சார்மிளா அவர்கள் சொன்னாங்க, உனக்கு இடம் கொடுக்காது இல்லை எதுங்க, முதல் ஒய்ஃப் இருக்கும்போது உனக்கு சட்டமும் நிராகரிக்கப்படுவார். நிராகரிக்கப்படக்கூடாதுன்னு தான் இவங்க இந்த போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஏன்னா போட்டவனால ஒன்றும் பண்ணிட முடியாது, போஸ்டிங் போட்டனால ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு இவங்க விருப்பப்படுறாங்க. இவங்க ஸ்ருதியை இரிட்டேட் பண்ணதான் இதை போட்டது, வேற ஒன்றும் கிடையாது. அவர் ஒரே வார்த்தை லிவிங் டுகெதராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ ஒன்றுமே கிடையாது. ஸ்ருதி அவர்கள் ஓகே ஃபைன், 2வது கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சைன் போட்டு கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு. எப்படி வேணா முடிஞ்சிடும் இந்த விஷயம். இவங்க வந்து அவரை வந்து ஏங்க, இவர் ஒரு சாதாரணமான ஒரு ஆளாக இருந்தால் இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுவே ஒன்றும் கிடையாது. அவர் வந்து இப்போ ஃப்ளைட்டில் போயிட்டு வர, சொந்தமாக ஃப்ளைட் வச்சிருக்காரு, பெரிய பெரிய லெவலில் அவர் சமைச்சிட்டு இருக்காரு, குக் வித் காமெடியில் ஹி இஸ் ராக்கிங். இந்த நேரத்தில் இவங்க சொல்கிறாங்களே, இதே இவர் வந்து ஒரு 4 சின்ன வீடுங்களுக்கு சமைக்கிறாரு, ஒரு கேட்ரிங் சர்வீஸ் வச்சுருக்காருன்னா இவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களா? செய்ய மாட்டாங்க. பேசிக்காக பார்த்தாக்காங்க, இது வந்து டோட்டலாக பிஸ்னஸாக தான் இவங்க டீல் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஃபேமஸான காஸ்டியூமர், இவங்களுக்கு பல ஹீரோயினோட பழக்கங்கள் இருக்குது. அதே மாதிரி இவர் வந்து செலிபிரிட்டி ஷெஃப், அதனால் இவருக்கும் பல அது இன்ட்ரடக்ஷன். அதாவது இவர் சமைக்க போகிற கல்யாண வீடுங்களில் இவங்களை கூட்டிகிட்டு போய் காஸ்டியூம் டிசைனராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இவங்களுக்கு தெரிஞ்ச நடிகர் வீட்டில் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இது தொழில் ரீதியாக 2 பேரும் வாழ்ந்துருக்காங்க. அதே மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே. அது என்ன சொத்துல பங்கு வேணும், அதுக்காக நான் ஒரு வாரிசை பெப்பேன், அந்த வாரிசுன்னு ஒத்துக்கிட்டாக்கா சொத்துல பங்கு. அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் என்ன,
எனக்கு ஒரு குழந்தை. இப்போ போடுற யூடியூபர்ஸ் எல்லாம் எப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? 3 குழந்தைகள் சட்டம் ஒத்துக்குதோ இல்லையோ, யூடியூபர்ஸ் தம்ப்நெயில்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா அதை தான் போடுறாங்க. மட்டும் இல்லை, இந்த மனுஷனை வாரி வாரி போடுறாங்க. இப்போ எத்தனை பெண்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மினிஸ்டரோட இவ்வளோ நாள் வாழ்ந்தேன், அவ்வளோ நாள் வாழ்ந்தேன், இவ்வளோ பேப்பரை தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் அங்கங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு இவ்வளோ வேணும், நியாயம் வேணும், நீதி வேணும், எவ்வளோ பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அது மறைமுகமாக செய்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கான உண்மையிலே காதலிச்சிருக்காங்க. ஆனால் இது வெளிப்படையாக ஓப்பனாக ஒருத்தங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும், மார்க் பண்ணும் நினச்சி செய்கிற ஒரு செயல். ஒரே ஒரு விஷயம் தாங்க நான் சொல்வேன். கல்யாணம் ஆகாத ஆண்களை பற்றி நீங்கள் பார்க்கலாம், லவ் பண்ணலாம், தப்பு கிடையாதுங்க. ஆனால் கல்யாணம் ஆன ஒரு ஆள், அதுவும் டைவர்ஸ் முன்னாடி டைவர்ஸ் சர்டிஃபிகேட்டை பார்க்காம தயவு செய்து அடுத்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதீங்க. இதே மாதிரி தான் ஒரு யூடியூபரும் இப்போ பண்ணியிருக்காரு, ஜேசன் அண்ட் மோனிகா வந்து அவர் ஜேசனை இன்னும் டிவோர்ஸ் பண்ணல, அதுக்குள்ளே தாலி கட்டியிருக்காரு. அது கல்யாணமும் செல்லுபடி ஆகாது. நீங்கள்லாம் எதுக்கு டைவர்ஸ் சர்டிஃபிகேட்டை பார்க்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு எல்லாமே அதை பார்த்து தானே நடக்குது. அப்படி இருக்கும்போது டைவர்ஸ் சர்டிஃபிகேட் உனக்கு காமிச்சு டைவர்ஸ் கண்டிப்பாக ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சால் நீங்கள் லவ் பண்ணுங்கள். கெசன்ட்ரா விஷயம் வேற, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க வேற மாதிரி ப்ளே பண்ணுறாங்க. ஆடியன்ஸே முழிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.